ஒரு ஃபெயில்யூர் மதர் அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ட் டிப்ரெஷன் இதில் தான் இருந்தானே இந்த 4 இயர்ஸுமே வந்து என்ன ப்ராப்ளம்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு டயலமுல தான் நாங்கள் இருந்தோமே. பட் சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்படிலாம் சொல்லியிருந்ததுனால நானே ரொம்ப லேட் பண்ண நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மேம் வெல்கம். உங்கள் சைல்டோட ஈட்டிங் ஸ்கில்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தெரப்பி இன் ஹீல் வைப் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். Definitely ma'am, thank you so much for giving me admission or whatever the classes providing here. Thank you so much. And initially we were like very busy and there was no time for the slots and all, but we have taken time and we just being together is really happy for that. And initially my kid from since he's 1 year itself he's not having that a proper diet habits, because we itself don't know everybody what is the problem. Everybody used to say chinna paya it's okay, he'll eat சாப்பிடுவா கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து இனிஷியலி அது என்ன ப்ராப்ளம்னு எங்களால் கண்டிக்க முடியல. ஈவன் அப்புறமா கொஞ்சம் கிராஜுவலி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கரஸ்பாண்டன்ஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு தெரப்பிஸ்ட் பாருங்கன்னு சொல்லும்போது நான் நிறையா நம்பர் ஆஃப் தெரப்பி சென்டர்ஸ்க்கு நான் போயிருக்கேன். பட் எங்கேயுமே வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அண்ட் அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் எனக்கு சொல்லும் போது இதுக்கு ரிலேட்டடான்னு கூட எனக்கு ஒன்றும் தெரியல. பட் வென் ஐ கேம் டு ஹீல் வைப் எனக்கு அந்த ஃபஸ்ட் அந்த எவல்யூஷன் ஆர் அசஸ்மெண்ட் அதுலேயே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் நவ் இட்ஸ் பீயிங் 4 months ஐ எம் பீயிங் ஹியர். Seriously there is a drastic change in my kid. I can say like even he don't even touch the food when I initially started coming here, but now he's eating by himself and he started eating many varieties of rices and varieties of food, and I'm very happy that he's eating lots of fruits also nowadays. So usually I used to think why this is to me only. He's being every developmental stage he's okay and he's cooperating in home for every home needs and whatever he wanted to do in home, but only when it comes for eating only why he's hesitating to eat. All these things I really felt very bad, and sometimes I used to think I'll be overthinking like am I a failure mother or am I depressed, why I'm into so much of depression, why he is not eating, why this to me only. I never believed God, but in this case I used to say why God, why you are doing this to me. But seriously after coming to a heal vibe I really proud to say that I am really happy mother right now. The moment when I starting feeding him the different foods to him, I really literally cried and lots of tears went in my eyes. அது இனிஷியலாகவே வந்து என்ன ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு தெரியாமலே இருந்தது மேம். வென் நீங்கள் எனக்கு அசஸ்மெண்ட் எடுக்கும்போது தான் அந்த சென்சரி இஷ்யூங்கிறது ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் மற்ற இதில் போகும்போதெல்லாம் அவங்க வந்து இட்ஸ் ஓகே சின்ன பசங்க இப்படி தான் இருப்பாங்க, இவன் வந்து கொஞ்சம் துருன்னு இருக்கான் அந்த மாதிரி சொல்றதுல இதில் நம்மளுக்கே தெரியுமே என்ன ப்ராப்ளம்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு டயலமுல தான் நாங்கள் இருந்தோமே. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு உங்களால தான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்கும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது மேம். மேம் எங்கள் ஸ்டாஃப்ஸோட அப்ரோச் எப்படி இருந்தது அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? மேம் கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் லாஸ்ட் ஐ செட் லைக் நான் நிறையா தெரப்பி சென்டர்ஸ்க்கு போயிருந்தேன். பட் initially he never step into the center also. I used to go and I used to sit in the reception only for 1 hour for making him to habituate. Then I used to come back. இந்த மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் the positive way the staffs adopt him is really mesmerizable for me, because he like me and my husband and we three only in the home and nobody else also. He never be habituated to be with the grandparents also. So we three used to be there and he never allow us to take him somewhere. So it used to be like that. So but when it come to in a heal vibe case and he was like literally say I like Monisha akka, I want to eat only Monisha, I want to eat with only Monisha akka. And he like whatever he is eating initially he was like no I eat only in heal vibe, I like to eat in heal vibe. Then later Monisha ma'am said no Ashik you have to eat in home also. So he also gradually started listening to my things also.
So staff were really my biggest thanks to staff, because without them nothing would have happened. Seriously, my sincere thanks to the staff. மேம், உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க மற்ற பேரண்ட்ஸ்க்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேம், இவ்வளோ கோத்ரூ நான் வந்து ஒரு 4 months இந்த அளவுக்கு நான் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் ஐ ஹாவ் தட் பிலீவ்னஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஹீல் வைப் ஸ்டாஃப் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் சப்போர்ட். சீரியஸ்லி ஐ கேன் மேக் ஹிம் டு பி எ பெட்டர் கிட். மேம், நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு கிட்டுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண உடனே அப்படி விட்டுறாதுங்க. லைக் வந்து இதே தானாக சரியாயிடும். நம்ம இப்போ இருக்கிற இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளால கண்டிப்பாக கிளியர் பண்ணவே முடியாது. வென் யூ சீக் ஹெல்ப் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் ஓன்லி யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம் திஸ் ஒன். பிகாஸ் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் பீன் 4 years. இந்த 4 yearsல வந்து நான் இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணேன். பட் பை லிசனிங் சம் அதர் பீப்புள், லைக் ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க, சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லியிருந்ததுனால நானே ரொம்ப லேட் பண்ண நான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதே வந்து நான் ஒரு 1 year ஒரு 1.5 year முன்னாடி கொண்டு வந்திருந்தா இந்நேரத்துக்கு என் கிட்டு வந்து எவ்வளோ அழகா சாப்பிட்டுட்டு ரொம்ப சப்பியாவே இருந்திருப்பா. இப்போ ஹீஸ் வெரி ஸ்கின்னி ஆல்சோ. அது பார்த்தே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால வந்து அவனை நியர்பை ஸ்கூல்ஸ்ல போடுறது, அங்க சப்போஸ் பக்கத்துல வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல போடலாம், அந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருந்தது எங்களுக்கு. பட் இந்த ஒரு ப்ராப்ளம்னால வந்து நாங்கள் நியர்பை ஸ்கூல்ல போடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பெட்டர் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் ஏதாவது வந்து உங்கள் கிட்ட வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உடனே ஒரு டெசிஷன் எடுத்துட்டு எங்கேயாவது அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.